வெள்ளரி பழம் ஜூஸு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்ட போகிறேங்க. இந்த மாதிரி வெடிப்பு உளுந்த வெள்ளரி பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கீரை வாஷ் பண்ணுறதுல கூட வாஷ் பண்ணலாங்க, செதறாமல் இருக்கும். இப்போது இதில் இருக்கிற தோலை எடுத்துடலாங்க. இப்படி உரித்து எடுத்திங்கன்னா வந்துடுங்க தோல். இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்துருங்க. நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு குண்டாலம் போட்டுக்கோங்க. இது மாதிரி விதையும் தோலும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. விதை வேணும்னா நீங்கள் அலசி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கோங்க மத்தால். அதுக்கப்புறம் இதில் 2 கிளாஸ் பால் விடுங்க. பால் விட்டு மசிச்சுக்கோங்க. சர்க்கரை 4 ஸ்பூன் போடணுங்க. நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ இதில் 4 ஸ்பூன் ஆர்கானிக் சுகர் போடணுங்க. வெள்ளை சுகரும் போட்டுக்கலாம். 2 3. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இதில் 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறிடலாங்க. காய்ச்சி ஆறின பால் தாங்க சேர்த்தணும். ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளரி பழம் ஜூஸு ரெடிங்க. மிக்ஸி தேவையில்லைங்க. எரிசக்தியை மிச்சம் பண்ணலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.